இந்த மார்க் பண்ணியிருக்க பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. அதை உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு காப்பாற்றியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இந்த பாப்பா அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது அப்படின்னு. கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்துட்டு வெறும் கெட்டது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காது எப்பயுமே. அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே இடத்துல வேறு எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு மனிதாபிமானம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் பேசிக்காக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே மிஸ்டேக் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நல்லதும் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி ரோட்டில் ஓட வெட்டுறாங்க, செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரில. நீங்கள் கேள்விப்படுவீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு சாராய கடை இருக்குது. சாராய கடையினால வந்துட்டு எத்தனை குடும்பங்கள் அழியுதுன்னு தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே. பேசிக்காக இங்கே தப்பாக இருக்குது.